கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் என்றே சொல்லலாம். பச்சை பசேர் என்று கம்பளி போர்த்தியது போல் ஒரு அழகான ஒரு குளிர்ச்சியான ஒரு ஊர்னே சொல்லலாம். மதுரைக்கு அப்புறம் 2வது தூங்கா நகரம்னு சொன்னா மிகையாகாது. 24 ஹவர்ஸும் மெஷினரிஸ் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஷிஃப்ட் மேலே ஷிஃப்ட்டு, அங்கேயும் இங்கேயும் மக்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. தன் பிள்ளைகளை ஏதோ ஒரு கரையை சேர்த்துடணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் டெய்லி எவ்ரிடே அவங்களோட உழைப்பை கொட்டி 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 பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் நைட்டும் பகலும் பாராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு மக்கள், அப்பா மக்கள் கூட்டங்கள் ஒரு பக்கம். அப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த ஊரில் ஒரு காதல் ஜோடியை பற்றிய ஒரு கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா 2009. அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமும் சைஸு சின்னதாக தான் இருக்கும். இதை இப்போ தான் என்னோடய சேனலில் நான் போட போகிறேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ணே ஒரு 4 டீண்ணே சூடாக கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விடுங்க. மச்சான் அந்த நியூஸ் பேப்பர் எடுறா. தம்பிகளா டீ ரெடியாக எடுத்துக்கோங்க. மச்சான் டீ எடுத்துக்கோங்கடா. கால் பண்ணுறாடா, ஒரு நிமிஷம். ஹலோ சொல்டா. டேய் எங்கடா இருக்க? உனக்காக நான் இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. வந்துகிட்டே இருக்கேன்டா, வந்துகிட்டே இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்துட்டேன்டா. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு. நான் இங்கே வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் கட் அடிச்சுட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி 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 வை வை வை. வந்துட்டேன் ஒரு 5 நிமிஷம். மச்சான் நாள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல, ரொம்ப நேரமாச்சு போல. சரி நான் கிளம்புறேன், நான் பார்த்துக்கோங்கடா. ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் லேட்டு, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. சாரிடி, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. சரி வா போகலாம். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கோவம்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம். வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. நானே காலேஜ் இருக்கேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல. சரி விடு. என்ன சரி விடு, அதெல்லாம் முடியாது, பனிஷ் பண்ணியே ஆகணும். இங்கே வேணாண்டி ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட பனிஷ்மெண்ட் ஸ்பாட்லேயே தான். சரி ஓகே. சரி ஓகே. பாடா சிரிச்சிட்டியா? சரி வா போலாம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ரொம்ப அமைதியா இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு நிஷாவும் இதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இப்படியே தான் இருந்துச்சு அந்த இடமும். அன்னைக்கு நல்ல மழை, ஜாலியா மழையில நனைஞ்சு என்ஜாய் பண்ணோம். நீ
நீ புருவத்தை தூக்குற ஸ்டைல் இருக்கே, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன் புருவம் தான். இது புருவமா இல்ல தலைகீழா விழுந்த 3ஆம் பிறையா? அப்புறம் கழுத்துக்கு கீழே இருக்க அந்த மச்சம். நீங்க இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லையே. இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வர சொல்லியிருந்தீங்களா? இல்லையே. ஏன் கேக்குற? வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. வா நம்ம இந்த இடத்த விட்டு போலாம். இவங்க எதுக்கு நம்ம பின்னாடியே வராங்க? பாருங்க ராகேஷ். ஏய் மச்சான், கலக்கிட்டடா மச்சி. அட பாவி, நீ மாடா இவங்களோட சேர்ந்து போடா. டேய் செத்துட்டாடா, என்னடா பண்றது? அந்த மலை மேல இருந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம்டா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல நீங்க என்ன தனியா இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து. உங்களுக்கு எப்போ என்ன பண்றது? ஆஃபீஸ் டென்ஷன் இதேதான். ஏன் என்னாச்சு? எங்க போறீங்க? இரு வர. எப்படா மச்சி கரெக்ட் பண்ண? நாங்கெல்லாம் யாரு? அடுத்து ஆள் தான் மச்சி. ஓகேடா மச்சி.
என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. இந்த இடத்துக்கு எவன் வந்தாலும் இதுதான் கதி. என்னோட பனிஷ்மென்ட் ஸ்பாட்லயே தான்டா. இந்த படத்தை பற்றி கழுவி ஊற்றணும்னா கீழே ஊற்றிடாதீங்க அம்மணி. அதை கமெண்ட் பாக்ஸில் போய் ஊற்றி விட்டு போங்க. அடுத்த படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது எனக்கு படங்க. அடுத்தடுத்த படங்களில் இருக்கிற குறைகளெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு அழுத்தி விட்டுட்டு போயிருங்க. வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரிங்களா?